தகுதியும் திறமையும் இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் ஒரு நாடகம், அன்றாடம் ஒரு நாடகம். இந்த சீரியல் பார்த்து பார்த்து அவங்களும் கத்துக்கிட்டாங்க பிள்ளை. நான் தினம் டிராமா நடத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தா நலம் காக்கும் ஸ்டாலின், இப்படி ஒரு திட்டம். என்னது நலம் காக்கும் ஸ்டாலின்? யாருடைய நலத்தை காக்குறீங்க? தமிழக மக்களுடைய நலத்தை காக்க போறீங்களா நீங்க? வெக்க கேடியா, வெக்க கேடியா. தமிழக மக்களுடைய நலத்தை நீங்க காக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த தெரு தெருவா நீங்க திறந்த சாராய கடை நீங்க மூடினாலே தமிழ்நாடு மக்கள் ஓஹோன்னு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதை காக்க அதை மூட துப்பில்லை உங்க ஆட்சிக்கு. நீங்க நலத்தை காக்க போறீங்க. யாருடைய நலன்? இன்னொரு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின். யார் கூட இருக்கிறாரு? இப்படிதான் அடுத்தது. நீங்க அடுத்த வாரம் பாருங்க, அவர்களுடன் ஸ்டாலின், அப்புறம் இவர்களுடன் ஸ்டாலின். இப்படிதான் தினம் தினம் ஒரு நாடகம். கால் ஷீட்டு கொடுத்து 2 மணி நேரம் நடிச்சுட்டு போயிடுவார். அவர் வச்சுக்கிட்டு சும்மா காமிச்சிட்டு இருக்கிறாங்க, ஷோ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் ஷோ காமிக்கிறதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல என் தம்பிகள் என் தங்கைகள் தெளிவா இருக்கிறீங்க. நீங்கெல்லாம் என்ன நடிச்சாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. விவசாயிகள் கோபத்தில் இருக்கின்றார்கள். எனக்கு முன்பு பேசினார் பாருங்க, ஜாக்டோ ஜியோவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நண்பர் சேகர் அவர்கள். அவர் பேசினார் பாருங்க. இதைத்தான் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசிட்டு இருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 541 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். தெரு தெருவா உங்ககிட்ட பேசினார் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும் பேசினாங்க. என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதை கிழிப்போம் அதை கிழிப்போம். கிழிச்சிட்டீங்க. என்னத்தை கிழிச்சிங்க? 541 வாக்குறுதியில வெறும் 60 வாக்குறுதி அறகுறையா பண்ணிட்டாங்க. ஆனா பேசுறது, மேடை போட்டு பேசுறது என்ன பேசுறாங்க தெரியுமா? 541 வாக்குறுதியில 700 நிறைவேற்றிட்டோம். கொடுத்ததே 541 தான், ஆனா 700 நிறைவேற்றிட்டோம். 100%, 110%, 120% நிறைவேற்றிட்டோம். யாரையா போய் சொல்றீங்க? எங்கேயா போய் சொல்றீங்க? ஜாக்டோ ஜியோ ஒரு ஒருங்கிணைப்பாளர் சேகர் அவர் பேசினார். என்னையா கேட்டாங்க அவங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் அனைத்து ஆசிரியர்களும் உங்களுக்கு தானே வாக்களிச்சாங்க. குடும்பம் குடும்பமா உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. தெரு தெருவா உங்களுக்கு தானே பிரச்சாரம் பண்ணாங்க. எதுக்கு பண்ணாங்க? அதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் அவர் கோரிக்கை நிறைவேற்றலும் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 4.5 ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நிறைவேற்றல. என்ன கேட்டாங்க? எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க ஐயா, பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க. 2003க்கு முன்பு இருந்த ஓய்வூதியத்தை எங்களுக்கு கொடுங்க. இது ஒரு தவறா? இது சாதாரணமா கொடுத்துட்டு போயிடலாமே. நான் ஏன் சாதாரணமா கொடுத்துட்டு போலான்னா, இந்தியாவில் இன்னைக்கு 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத்தை கொடுக்கிறார்கள். 7 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறாங்கன்னா உங்களால ஏன் கொடுக்க முடியல? உங்களால ஏன் கொடுக்க முடியல?